புதுசாக வேலையில் சேர்றவங்களுக்கு அந்த வேலை எப்படி இருக்குமோ, எப்படி நம்ம கற்றுக்கொள்ள போகிறோமோ எல்லாமே புதுசாக இருக்கே, நம்மளுக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்ற ஒரு பயமும் பதட்டமும் அதிகமாக இருக்கும். அதை எல்லாமே கண்ணை கட்டி விட்டது மாதிரி இருக்கும். ஆனால் அநேகருடைய உதவி தேவைப்படும், நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கும். அந்த எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் அதனால் செய்கிறதுக்கு வேண்டிய திறமை, ஞானம் வேணும், நாலேஜ் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க அந்த ஒரு பதட்டத்தோடையே பயத்தோடையே தான் அந்த வேலையில் ஆரம்ப நாட்கள்லேயே இருப்பாங்க. ஆனால் போக போக என்ன ஆயிரும்னா, அதை கற்றுக்கொண்ட பிறகு அது அவங்களுக்கு ஈஸியாகிடும். அது கடினமானதாக இருக்காது. அதில் அவங்க இன்னும் நிறைய நல்லாவே அவங்க அந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை மாதிரி தான் ஒரு பாவம் செய்யும் போதும் அதை முதல்ல அது ஒரு பதட்டத்தையும் பயத்தையும் தான் அவங்களுக்குள்ளே கொண்டு வரும். அவங்க மனசாட்சி அவங்கள குற்றப்படுத்தும். ஆனால் அதே நேரத்தில் அதை திருப்பி திருப்பி செய்யும்போது அந்த மனசாட்சியும் மழுங்கி போகும். அந்த பயமும் பதட்டமும் கூட அவங்கள விட்டு போயிடும். அப்போ துணிகரமாக அந்த பாவத்தை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அதுதான் துணிகர பாவம் அப்படின்னு சொல்கிறது. இந்த பாவம் அவங்களே அழிவுக்கு நேராக வழி நடத்தி செல்லும். இதுதான் சிம்சோனுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு பாவத்தை செய்து தொடர்ந்து அடுத்தடுத்த பாவத்துக்குள்ளாக அவனை கொண்டு போனதும் அப்படிதான். அவனுடைய மனசாட்சியே அவன் மழுங்கி போனது தான். கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகினார் என்பதை கூட அவன் அறிந்து கொள்ளாமல், தான் சிறு தவறு என்று ஒரு உணர்வே இல்லாமல் துணிகர பாவத்துக்குள்ளாக அவன் போனது தான் அவனுடைய அழிவுக்கு காரணமாக இருந்தது. சங்கீதம் 101 அதிகாரம் 3 வசனங்களிலே தாவீது சொல்லும்போது, தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது அப்படின்னு சொல்லியிருப்பார். நம்முடைய வாழ்க்கையிலையும் பாவத்தை நாம் செய்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதில் தேறினவர்களாக இராமல் நல்ல காரியங்களிலே நன்மையானவைகளிலே நம்மளை ஈடுபடுத்தி கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து செய்கிறவர்களாக நம்ம காணப்படும் போது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை நல்ல பாதையிலே கொண்டு போக முடியும். நம்ம வாழ்க்கை நன்றாக இருக்கும்.